காபி ஷாப்ல வச்சு பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க. இந்த வாட்டியும் எப்படியாவது மாப்பிள்ளைய ரிஜெக்ட் பண்ணிடலான்னு பிளான்ல இருக்கா. சீலிங்கு, ஃபேனு, சேர் இது எல்லாமே ஒயிட்டாவே இருக்கு. அதை பார்த்துட்டு வெயிட்டர்கிட்ட ஒயிட் காப்பி கிடைக்குமான்னு கேட்கா. இல்லைன்னு சொல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒயிட் சுகரை வச்சு மேட்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. மாப்பிள்ளைய பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறா. அதோட இமேஜினேஷன் வேற பண்ணி பாக்குறா அவங்கள. அதாவது காட்டுவாசி குடும்பமா மாப்பிள்ளை பண்ற அலப்புறம் இருக்கு. மாடர்ன் பொண்ணுக்கே டஃப் கொடுப்பான் போல. இதை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாவரா. இப்ப ரெண்டு பேருமே தனியா பேச வந்திருக்காங்க. பொண்ணு மாப்பிளோட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டா. போட்டோ பார்த்துட்டு கருணாய் மாதிரி இருக்குன்னு சொல்ல, சீச்சி சும்மா இருங்க, உங்களை போய் நாயின்னு சொல்றீங்க, என்ன பயங்கர புத்திசாலியா இருக்க. ஆமான்னு என்ன படிச்சிருக்க? பிடெக்குங்க. நான் என்ன தெரியுமா, எம்பிஏ. டேய், நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் மேட்ச் ஆகாதாடா? ஆகலைங்க. ஆனா எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஆனா எனக்கு உன்னை பிடிக்கலடா, அது உங்க பிரச்சனைங்க. டே உன்னோட புத்திசாலித்தனத்துல என்கிட்ட கட்டாத. நேர போற என்ன பிடிக்கலன்னு சொல்ற, நான் எதுக்கு சொல்லணும்? உங்களுக்கு பிடிக்கல நீங்களே போய் சொல்லுங்க. நமக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பால்ல விஷத்தை வச்சிருவோம் பார்த்துக்கோ. இப்போ மாப்பிள்ள என்ன வேண்டாம்னு சொல்லுவாரு. எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா எங்கேஜ் பண்ணிக்கிறேன். எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.